கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்க பிறந்தவங்க அல்ல, ஒரு கூட்டத்தையே வழி நடத்தக்கூடியவங்க. உலகம் உங்களை முதல்ல புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் காலம் போக போக இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். மகாபாரதத்தில் கூட நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஒத்து போகிற ஒரு கேரக்டர் இருக்குது. கிருஷ்ணர் அறிவை போல் உங்களுடைய அறிவும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உங்களுடைய கனவு சாதாரண கனவே கிடையாது. உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது சாதாரண பயணமாக எங்குமே இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒளி விளக்காக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா கலசம். கலசம் எப்படி அந்த கோபுரத்தின் மேல் உச்சியில் உயர்ந்து நிற்குதோ அது மாதிரி தான் வாழ்நாளில் மிகப்பெரிய லட்சியங்களும் அந்த உச்சியை அந்த கலசம் மாதிரி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு லட்சியவாதிகளும் இந்த கும்பராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சென்ற பாதை எல்லாமே மற்றவங்க அப்படியே பின்பற்றுவாங்க. ஏன்னா உங்களுடைய பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமானது, வித்தியாசமானது. இதை எல்லாரும் அப்படியே கடைபிடிச்சு உங்கள் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த கும்பராசி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி, நல்ல ஒரு துணிச்சலான ராசி. உங்களுடைய தாரக மந்திரமே அதுதான், என்னுடைய துணிச்சல், என்னுடைய உழைப்பு, என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களில் இந்த கும்பராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா எதிர்காலம் இப்போ எப்படி இருக்கமோ அப்படியே இல்லாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நோக்கம். இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய புத்திசாலித்தனம், இவங்களுடைய உழைப்பு எல்லாமே இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் அதிகமாக இருக்கும். கும்பராசி அப்படின்னாவே இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் செய்வாங்க. அதே மாதிரி முன்னோர்கள் பின்பற்றிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை அப்படி மதித்து நடப்பாங்க. ஜோதிடம் பார்க்குறது, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, இது எல்லாமே கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கூட வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கும்பராசி அப்படின்னாவே நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், நல்ல ஒரு அறிவாளிகள், புதுமையை விரும்பக்கூடியவங்க, மனிதநேயம் மிக்கவங்க அப்படின்லாம் இவங்களுடைய அடையாளமாக சொல்லலாம். மகாபாரதத்தில் ரொம்ப பொருத்தமான கேரக்டர்னால் கிருஷ்ணரை சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசிக்கு தனது அறிவாலையும் தன்னுடைய தந்திரத்தாலையும் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க, உலகமே இவங்களை திரும்பி பார்க்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க. அதே போல தான் கிருஷ்ணர் எப்படி இந்த உலகையே அவர் பக்கம் திருப்பினாரோ அது மாதிரி தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும். ஒரு புதிய பாதையை போட்டிருக்குவாங்க, அந்த பாதைக்கு பின்னாடி எல்லாரும் வர்ற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை யோசிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க பார்க்காத கோணத்தில் இவங்களுடைய பார்வை இருக்கும், நம்மளாம் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் கும்பராசி மட்டும் அதை கவனித்து அதை சரி பண்ணனா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில் கூட நம்ம ஏன் இதில் நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அது பெரும்பாலும் நிறைய வாடிக்கையாளர் வரல, அதனால் அது லாபம் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த கும்பராசி என்பர்கள் மட்டும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க, எதனால் இதில் வியாபாரம் வரல, எதனால் இதில் லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாக யோசித்து அதை கரெக்ட் பண்ணி அந்த வியாபாரத்தை, அந்த தொழிலை நல்லா ரன் பண்ண தெரிஞ்சவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கேள்வி கேட்குறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர்கள், புதுமையே இவங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களை அவ்வளோ நேசிப்பாங்க, பெற்றோர்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க, சுயமாக சிந்திக்கக்கூடியவங்க, விட்டு கொடுக்காதவங்க. இவங்க பாசமாக இருப்பாங்க, வெளியில் அன்பாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப
நேசிக்க தெரிந்தவங்க. ஆனால் ஆழ் மனதில் தான் அந்த நேசம், அந்த அன்பு எல்லாமே இருக்கும். வெளியில் வந்து இவங்க கொஞ்சம் காட்டிக்க மாட்டாங்க. வெளியே பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆழ் மனதுக்குள்ளே அவ்வளோ நேசங்களும் அவ்வளோ அன்பும் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் காட்டிக்கவோ அதை வந்து வெளிப்படுத்திக்கவோ மாட்டாங்க. மற்றபடி கும்பராசி அப்படிங்கிறது ஆழ் மனதில் குடும்பம் அப்படின்னா அந்த அளவுக்கு அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய் மாமன் உறவுகளால் இவங்களுக்கு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். தேவையில்லாமல் வந்து அவங்க ஒரு சில இடத்துல தலையிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்ல போகிறோம்னா அவங்க மேலே பாசம் காட்டுவாங்க. வாழ்நாள் முழுவதும் கூட அவங்க மேலே பாசமாக இருப்பாங்க, மறக்கவும் மாட்டாங்க. ஆனால் போலியான உறவு அப்படின்னு தெரிஞ்சிச்சா விரைவாகவே அவங்கள விட்டு விலகி வந்துடுவாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறது, தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுமே தேவையில்லாத விஷயங்களில் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மூக்க நுழைக்க மாட்டாங்க. பொதுவாக கும்பராசி அப்படின்னாவே தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் தான் அதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையோ அவங்களுடைய தொழிலையோ இதுலேயுமே பெரும்பாலும் ஐடியாஸோ இந்த மாதிரிலாம் வந்து வேலண்டடாக வந்து எந்த ஒரு ஐடியாவும் தர மாட்டாங்க. கேட்டால் செய்வாங்க, இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க. மனைவி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நட்பு கலந்த மாதிரி ஒரு காதல் மனைவியாக இவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு புரிதல் உள்ள ஒரு மனைவியாக தான் இவங்களுக்கு மனைவி கிடைப்பாங்க. வாழ்க்கை துணை பெரும்பாலும் இந்த கும்பராசிக்கு அப்படி தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்கள மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை மனதில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தின் மீது இந்த கும்பராசி என்பவர்கள் அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய குழந்தைகளை திறமையாக வளர்க்கணும், அவங்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், அவங்களுடைய லட்சியம் இப்படி இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு உதவி கிடைக்கும். இருந்தாலும் நட்புணர்வாக பழகினாங்கன்னா ஓகே. சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா நீண்ட நாள் அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதில் வச்சுப்பாங்க. இது சண்டை வந்தாலும் நீண்ட நாள் அதை வந்து மனதிலேயே வச்சுட்டு நீ என்னை பிரச்சனை பண்ணனல அப்படின்னு அண்ணனையோ ஒரு தம்பியோ தங்கையோ இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாள் அது மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மனதில் ரொம்ப நாளாக அது ஓடிக்கிட்டே இருக்கும். பிரச்சனை அன்னைக்கு பண்ணனல அப்படின்னு. இந்த அறிவு தீர்வை இவங்களால சொல்லவே முடியாது. வெளியில் காட்டிக்கவும் மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி என்பர்கள் மிகவும் முன்னேறக்கூடிய ஒரு ராசியில் இந்த கும்பராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கக்கூடியவங்க. மற்றவங்களெல்லாம் இவங்க பின்பற்றுறாங்கன்னா அப்படின்னா இவங்க அந்த அளவுக்கு முன்னேற்றம் உள்ள ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா வெற்றி கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியாக தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி என்பவர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுமையாக சிந்திப்பாங்க, மனிதநேயம் அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும், கொஞ்சம் சுய நம்பிக்கையும் இருக்கும். எதிர்கால பார்வையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க, எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தன்மையை அதிகமாக விரும்புவாங்க. யாரும் இதுக்குள்ளே என்னுடைய சுதந்திரத்தில் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் வெளிப்படுத்த கொஞ்சம் சிரமப்படுவாங்க. உணர்வுகளை அன்பையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி கொஞ்சம் வெளிப்படுத்த சிரமப்படுவாங்க. பிடித்த கருத்தை கூட ஒரு சில இடத்துல வந்து விருப்பமாக சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இதுவரைக்கும் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட கருத்துக்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்கள பற்றி என்ன கருத்துக்கள் உங்களுக்கு தோணுதோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்க வகையில் நீங்கள் ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப நாளாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கல்ல, அந்த காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகமும் நிலக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கும்பராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உறவுகள் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க, அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்
உறவினர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும். அது மாமனாக இருக்கலாம், அக்கா தங்கை இந்த மாதிரி உறவுகளாக இருக்கலாம். அவங்க மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிலர்லாம் இதனால் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சொந்தமாக ஒரு நிலமாவது வாங்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்காலத்திற்காக ஒரு சில திட்டமிடுதலெல்லாம் போட்டிருந்தீங்க இல்லையா, அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால இலக்குகள் அடையிறதுக்கான நல்ல நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மறைமுகமாக ஒரு சில ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே கூட எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஏதாவது செய்வீங்க, அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருள், தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருள்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது நிலப்பத்திரமே இருக்குது அப்படின்னா கூட மற்றவங்கக்கிட்ட ஒரு தானமாகவோ அல்லது இரவலாகவோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும், காணாமல் போகும், அல்லது ஏதாவது டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு வண்டி வாகனமே மற்றவங்களுக்கு கொடுக்கறத கூட இந்த காலகட்டத்தில் இரவலாக கொடுக்கறத கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த கும்பராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்களேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. ஒரு 6 தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு